சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கும் இந்த திரைப்படம். தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த திரைப்படம் வந்து சென்னையில் எந்தெந்த திரையரங்கில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஹாலிவுட் ரசிகர்கள், ஆக்ஷன் பிரியர்கள், ஃபார்முலா 1 ரேஸு, காரு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, முக்கியமாக அஜித் ரசிகர்கள் கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம F1 இந்த திரைப்படத்தை விமர்சனம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த வாரம் திரையரங்களை வெளியாகி இருக்கு, தமிழ் டப்பிங்கோட இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, F1 அப்படின்னா ஃபார்முலா 1. ஃபார்முலா 1 கார் ரேஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கார் ரேஸு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள், அல்லது அது எப்படி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரின்னு ஒன்று வந்துச்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரியான. பட் இது வந்து F1 முழுக்க முழுக்க எப்படி நடத்தப்படுகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, ஒரு டீம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருப்பா, அவங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி. பட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படம் யாருக்கானது அப்படின்னா, ஹாலிவுட் ரசிகர்களுக்கானது, ஆக்ஷன் ரசிகர்களுக்கானது, கார் பிரியர்களுக்கானது, ஃபார்முலா 1 ரேஸை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற, அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கானது, எல்லாத்தையும் விட முக்கியமாக அஜித் ரசிகர்களுக்கானது. எதுக்காக அப்படின்னா, இப்போ அஜித் வந்து நிறைய கார் ரேஸ்லலாம் கலந்துக்கிறாரு. அவர் கொடி பிடிச்சிட்டு ஜெயிச்சு அந்த ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் என்ன, சிக்கல்கள் என்ன, அது எவ்வளவு கஷ்டமான ஒரு கேம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம வீடியோ கேம் நிறையா விளையாண்டுருப்போம். காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கார் ரேசிங்கில் தெரியும். ரேஸ்னால் நான் வேகமாக ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தானே. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் என்ன, அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அந்த காருக்கு எவ்வளவு தூரம் அவங்க மெனக்கெடுறாங்க, அதுக்கு என்ன, எவ்வளோ பேர் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 பேரை தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அவங்களோட ஒர்க் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. டீம் மேனேஜர் பேர் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெஸ்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் கார் ரேஸ் அப்படின்னு நான் சொல்வேன். பட் டாக்குமெண்ட்ரி மோடில் இல்லாமல் நல்ல ஒரு ஆக்ஷன் மோடில் எடுத்திருக்காங்க. பிராட் பிட் 61 வயசில் நம்ம டாம் க்ரூஸ்க்கே டஃப் கொடுப்பார் போல இருக்குது. அப்படி ஒரு ஸ்டமினா, அப்படி ஒரு ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ரேசராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இது வந்து ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம். அதுலேயும் முக்கியமாக வாய்ப்பு இருந்தால் ஐமேக்ஸில் பார்க்கலாம். இந்த திரைப்படம் வந்து சென்னையில் எந்தெந்த திரையரங்கில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன், ஹாலிவுட் ரசிகர்கள், ஆக்ஷன் பிரியர்கள், ஃபார்முலா 1 ரேஸு, காரு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, முக்கியமாக அஜித் ரசிகர்கள் கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கும் இந்த திரைப்படம். தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.